வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் என் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படிக்கா பட்டி பீஸ் சொல்லுங்கள், அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி பட்டி பீஸ் வெட்டுறேன் அப்படிங்கிறதாங்க காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்தை அடித்து எடுத்துக்கிறோம். முன் பக்கத்தில் கிராஸு எல்லாமே அதுக்கு உண்டானதை நம்ம கிராஸ்லாம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சுட்டு அந்த கப் ஷேப்புக்கான லூஸையும் நீங்கள் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் பட்டிக்கு எவ்வளோ விட்டு அடித்து ரெடியாக எடுத்து வச்சுங்க, உள் பீஸ் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ உயரம்னு நான் பார்த்துட்ருக்கேன். அந்த பக்கம் உயரம் உங்களுக்கு சரியாக தெரியல, நான் காட்டுறேங்க. கரெக்டாக இப்போ 3 இன்ச் உயரம் இதுக்கு தேவைப்படுதுங்க. அந்த கேப்பில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட்டுக்கிட்ட எவ்வளோ வருதுன்னா ஒரு 3.5 4 இருக்குது. கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வளைச்சி கட் பண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த கப் ஷேப் அந்த கரெக்டாக அந்த டாட் வர்ற இடத்துல நீங்கள் வளைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த பக்கம் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும், எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் கட்லன்னா உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பின் பக்கம் மடித்து அடிக்கிறதுக்காக விட்டதை நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா முன் பக்கத்தை வைக்கிறோம். இப்போ இது பேப்பரில் நம்ம இன்னும் டாட் பிடிக்கல, கப் ஷேப்புக்கான டாட்டு நம்ம பிடிக்கல. இப்போ பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த கப்பு வந்து அந்த இடத்துல ஒரு கேப் விழுகும். அப்போ நீங்கள் அந்த கப் ஷேப்புக்கான இடத்த நீங்கள் தூக்கி விட்டுட்டு ஷோல்டர் ஆர்ம் ஹோல்கிட்ட லைட்டாக கரெக்டாக வச்சுட்டு இப்போ நீங்கள் அங்கே அளந்து பார்க்கணும். பாருங்கள் 3.5 வருதுன்னு வச்சுங்க. இப்போ 3.1 வருதுன்னு வச்சுங்க. இது பேப்பருங்காட்டி உங்களுக்கு சரியாக வரல. அந்த பக்கம் எவ்வளோ வருது அது வியூவில் கரெக்டாக விழுகலைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ 3 அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பட்டியை ரெடியாக மடித்து அடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் வளைச்சி வெட்டுறேன் அப்படிங்கிறது தான் இந்த பேப்பரில் நான் காட்ட போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தேவைப்பட்டுச்சா, எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இதுதான் பட்டி பீஸ்னு வச்சுங்க இந்த பேப்பரில். இப்போ 1/2 இன்ச் 3.5 4, அப்போ 1/2 இன்ச் 4, அந்த பக்கம் 4.5 நினைக்கிறேங்க. கரெக்டாகவே தெரியல அந்த இடத்துல வியூவு. பார்த்திங்கன்னா நேர் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த டாட் உங்களுக்கு எந்த இடத்துல வந்துச்சு, ஒரு 3.5 வந்துச்சுங்களா மெயின் டாட்டு, அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் வேணால் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நல்லா வளைச்சிருங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போயிருங்க. போட் மாதிரி அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கங்க. எடுத்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தாங்க நான் கட் பண்ணி தைக்கிறேன். என்னோடய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நான் எப்படி கட் பண்ணி எனக்கு எந்த மெத்தடு கரெக்டாக இருக்கோ நான் அந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப் ஷேப் போகும். உங்களுக்கு அந்த இடத்துல வைக்கும்போது அந்த அப் அண்ட் டவுன் வரவே வராதுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி இந்த ப்ளவுஸ் நான் தான் தைச்சது, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.